ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்டர் ரூ விளாக்ஸ். இது விடுதலை பார்ட் 2 உடைய ரிவ்யூ. விடுதலை பார்ட் 1 மார்ச் மாதம் 31, 2023 ரிலீஸ் ஆன ஒரு படம். இதில் ரொம்ப வருடங்கள் கழித்து நம்மளுடைய இளையராஜா சார் மியூசிக் போட்டு ஒரு படம், வெற்றிமாறன் சாரோடைய படம். ஸ்டாரிங் விஜய் சேதுபதி சார், சூரி சார், ஜிவிஎம், ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எஸ், விடுதலை பார்ட் 1ங்கிறது ஒரு போலீஸுக்கும் உரிமை போராளிகள் அவங்களுக்குமான ஒரு ஸ்டோரி தான் அது. அதாவது ஊருக்குள்ள போராளிகள் இருக்காங்க. ஸோ அவங்க போலீஸுக்கு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு டீம் உருவாக்கப்பட்டு அதுங்கிறது ஒரு கம்பெனிங்கிறது செயல்பட்டுன்னு வருது. ஸோ அதில் ஒரு டிரைவராக இருக்கிறவர் தான் சூரிங்கிறவர். ஸோ சூரி உடைய ஒரு அடுத்த ஒரு பரிணாமத்தை காட்டின ஒரு படம் இதுதான். ஸோ அதாவது வெளிநாட்டில் இருக்க படங்கள், அதாவது ஒரு கேரக்டர் ஓரியன்டான ஒரு படங்கள் இருக்கும். சில்ட்ரன் ஆஃப் மென்னா சரி, அந்த மாதிரி சின்லெஸ் லிஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி கேரக்டர்ஸ்ல நடிக்கிறதுக்கு தமிழில் இருக்க ஒரு ஆள் அப்படின்னா சூரின்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா கொட்டுக்காளி சரி, அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி ஓரியன்டான ஸ்டோரிஸ்லாம் எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அந்த ரேஞ்சுக்கு ஒரு ஆள் இங்கே இருக்காருன்னா சூரி அப்படின்ட்டு எனக்கு தோண வச்சுது இந்த விடுதலையிலேருந்து ஸ்டார்ட். விடுதலை பார்ட் 1ல வாத்தியாரா விஜய் சேதுபதி நடிகாரு. அவர் தான் முக்கியமான ஒரு தலைவர், அவரை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இதுதான் விடுதலை பார்ட் 1. இதுல சூரி ஒரு நார்மலான ஒரு போலீஸ். அவர் போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணுமா இல்ல நல்லது செய்யற அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமான்னு ஒரு அந்த மாதிரி ஒரு கட்டத்துல மாத்திட்டு இருக்க ஒரு ஆள். ஸோ அது அந்த கிராஃப்டிங் இஸ் ஆசம். ஸோ நான் இவர் படத்தை ரிவ்யூ பண்ணோம்லாம் நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. நான் ஒரு ஃபேனு, ஐ எம் அ ஃபேன் ஆஃப் வெற்றிமாறன். ஒரு படத்துலையும் ஒரு கருத்துக்கள் ஆணி வேறு மாதிரி ஒருத்தரால எடுக்க முடியும்னா அது அவரால் தான் எடுக்க முடியும் நான் சொல்றேன். ஏன்னா இப்ப இருக்கவங்க ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் அதுக்கு ஏத்த மாதிரியே போயிட்டு இருக்கு. அந்த காலம் கமர்ஷியல் நோக்கி ஓட்டு இருக்கு. அந்த காலம் இப்ப ஓடிட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு படத்துலயும் ஒரு கருத்து, அதாவது போய் மனசுல நின்று மறக்க முடியாத ஒரு அடி மாதிரி ஞாபகம் வச்சிருக்க ஒரு கருத்துக்களும் ஆசம். அதனாலதான் எனக்கு வெற்றிமாறன் சார் அவ்வளவு பிடிக்கும். ஸோ வெற்றிமாறன் சாருடைய விடுதலை பார்ட் 2, விஜய் சேதுபதி வாத்தியார் உருவான கதை தான் இந்த கதை. ஸோ அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. ஸோ மஞ்சு வாரியர் நடிக்கிறாங்க. அவங்களுடைய மஞ்சு வாரியர் ஒரு ஹையஸ்ட் ஐ ஃபேமிலியிலேருந்து இந்த மாதிரி மக்கள் சேவையெல்லாம் பண்ணி மக்கள் போராளிகளாக ஆகிறாங்க. ஸோ இது அந்த மஞ்சு வாரியர் அவங்களுடைய வீட்டுக்குங்கிறது பிடிக்கல. ஸோ அவங்க ஆப்போசிஷன். சரிங்களா? இதில் நம்ம கிஷோர் சார் இருக்காரு. அவர் ஒரு போராளி தலைவராக இருக்காரு. ஸோ அவரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தான் நம்ம விஜய் சேதுபதி சார் வாத்தியாருங்கிறவர் உருவாகிறாரு. வாத்தியார் ஒரு இடத்துல சின்ன ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அவருடைய அங்க இருந்து அவருடைய ரேஜுங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவருடைய உரிமை, நம்ம உரிமைக்காக நம்ம போராடணும்னு இறங்கி, ஸோ அது ஒரு தனி இயக்கம் ஆயிட்டு அப்படி ஆனது தான் இந்த உரிமை போராளிகள் அந்த அந்த டீமுங்கிறவங்க விஜய் சேதுபதியோடைய தலைமையில, அதாவது வாத்தியாருடைய தலைமையில. இப்போ இதுல ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம வாத்தியார் உருவான கதை. ஸோ அது எல்லாமே இருக்கு. நம்ம ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னாலே ஒரு இந்த பாதி டைலாக்ஸ் வரும். அதாவது நான் ரயில் தண்டவாளத்துல தலை வச்சதுனால தான் நீங்க உட்காந்துருக்க. ஸோ அந்த டைலாகும் சரி. லாஸ்டா அந்த ரசிகர் மன்றம் அதுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது கொள்கை இல்லாத ஒரு தலைவர்கள் ரசிகர் மன்றத்தை உருவாக்க முடியும். ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாகும் சரி. ஸோ ஆழமான ஒரு விஷயங்களை கொடுக்குது இந்த படங்கிறது. விடுதலை பார்ட் 2ங்கிறது நான்லாம் அதை சொல்றதுக்கு ஒரு ஆளே கிடையாது. நான் போனது வெற்றிமாறன் சாருக்காக. அந்த கிராஃப்டிங் இஸ் ஆசம். அது எப்பவுமே எல்லா படமும் வெற்றிமாறன் சாரோட படம் உள்ள உட்கார வைக்கும். அந்த ஃபீல் எப்பவுமே எல்லாத்துலேயுமே கிடைக்கும் தான். அண்ட் மியூசிக், நம்ம இளையராஜா சாருடைய மியூசிக் இதுல விடுதலை பார்ட் 1ல இருக்கிறத விட பார்ட் 2ல இன்னும் கொஞ்சம் நல்லா எனக்கு ஆழமா போய் உக்காந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலு. ஸோ அந்த இன்டென்ஸான ஒரு லாஸ்ட் ஒரு சீனு இந்த போலீஸுக்கும் அந்த போராளிகளுமான ஃபேஸ் ஆஃப் சீன்ஸுங்கிறது நடக்குது. ஸோ அது அவ்வளோ ஒரு நல்ல அந்த இடத்துல இருந்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு எமோஷன் டச் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ போய் பாருங்க. நான் வெற்றிமாறன் சாருக்காக தான் போனேன். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வெற்றிமாறன் சாரோட ஃபேன்ஸ் இருப்பாங்க. எஸ், போய் பாருங்க. பார்த்துட்டு படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. கமெண்ட் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் டு மிஸ்டர் ரூ விளாக்ஸ். பாய்.